வணக்கம். பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போல் சிக்கன் வச்சு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேபிகார்ன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அது மாதிரி செய்ய போகிறேன். அதிகமான மசாலா சேர்க்காம, அதாவது மல்லி அது இதுன்னு சேர்க்காம ஒரு 2-3 பொருட்கள் வச்சு மட்டுமே அந்த சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது என்னப்பா ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி அது பெரிய வெங்காயம், அதாவது பெரிய வெங்காயத்திலே பெரிய வெங்காயம், அதனால் 1. இதில் 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன தக்காளியாக இருந்ததுனால 2 தக்காளி. இந்த தக்காளியோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு 4 வத்தல், இதை மட்டும் அரைக்க போகிறோம். மல்லி இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, சீரகம் மல்லி இதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இந்த தக்காளியோட 4 வத்தலும் இஞ்சி பூண்டும் அரைச்சிக்கிற போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இதை மட்டும் வெறும் வானலியில் வறுத்தெடுத்து நல்லா பொடி பண்ணிக்கிற போகிறோம். இவ்வளோதான் இதுக்கு மசாலா. இதை கடைசியில் தான் உபயோகப்படுத்த போகிறோம். ஆனால் முதல்லையே வறுத்து எடுத்துட போகிறோம். சட்டி நல்லா சூடாக இருக்கிறதுனால போட்ட உடனே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை வறுத்து எடுத்துட்டு காண்பிக்கிறேன். இப்போ இந்த மிளகும் சோம்பும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை தாளிச்சுக்கிறலாம். வெங்காயத்தையும் இந்த நறுமண பொருட்கள் இருக்கு இல்லையா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு அப்புறம் இதை போட்டு வதக்கிக்கிறலாம். இந்த பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப நல்லா வதங்கணும். கால்வாசியாக, பாதியாக, முக்கால்வாசியாக வதங்கக்கூடாது, முழுக்க நல்லா வதங்கணும். அதனால் அதுக்குள்ளே நம்ம இந்த மிளகு பெருஞ்சீரகத்தை பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடுவோம். நான் இந்த வத்தல் சீக்கிரம் அரைப்படணுங்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிளகெல்லாம் பொடி பண்ணிக்கிட்டு வரேன். இது மிளகு பெருஞ்சீரக பொடி அரைச்சிட்டு வந்துட்டேன். இது தக்காளி, மிளகாய் வத்தல், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அவ்வளோதான் இதோட மசாலா. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பாருங்கள் எவ்வளவு நல்லா வெந்திருக்குன்னுட்டு. இப்போ இதில் இந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதோட வாசனை கொஞ்சம் போனதும் இதுக்கு தேவையான அளவு, அதாவது சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம உப்பு போட்டு வேக விடணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன். அவ்வளோதான். அதுக்கு மேலெல்லாம் ஊற்றினோம்னா அப்புறம் சிக்கன் சீக்கிரமே ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த சிக்கனுக்கான தண்ணி இவ்வளோதான். இந்த மிளகு பெருஞ்சீரகத்தை நம்ம கடைசியில் தான் போடணும். கடைசியில் போட்ட உடனே இறக்கிடணும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். எந்த காரணத்தை கொண்டு முதல்லையே மிளகு போட்டோம்னா கசக்கும். இதை நான் நிறைய ரெசிப்பியில் சொல்லியிருக்கேன். மிளகு மட்டும் கடைசியில் போடணும். இப்போ இதில் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அது போக இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் போட்டு கொதித்து கொஞ்சம் இந்த ரா ஸ்மெல் போன பிறகு சிக்கனை போட்டு வேக விடலாம். நம்ம சிக்கனை போட்டுறலாம். நல்லாவே கொதிக்குது. நம்ம தண்ணியும் கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். சிக்கனும் தண்ணி விடும். அதனால் நல்லா சிக்கனில் இருக்கிற தண்ணியை பிழிஞ்சிட்டு போட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 to 7 நிமிஷம் அவ்வளோதான் வேக
விட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் இங்கேயே நின்று இதை ரெடி பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து இந்த மிளகு பெருஞ்சீரகத்தூள் இது ரெண்டையும் நம்ம போட போகிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு போடணும். அவ்வளோதான். இதை போட்டு கிளறி இறக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. நீங்கள் வந்து உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு சிக்கனை தனியாக கொஞ்சம் ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி, இஞ்சி, வெள்ளைப்பூடு, மிளகா வத்தல் கலவையில் நல்லா அந்த மசாலா வாசனை போக சுண்டின பிறகு போட்டு பெரட்டி சிக்கனை போட்டு பெரட்டி அதில் இறக்கும்போது இந்த மிளகு பெருஞ்சீரகத்தூள் கலவையை போட்டு இறக்கலாம். அப்படியும் செய்யலாம். நான் இப்போ இந்த மாதிரியே செஞ்சுருக்கிறேன். நேரடியாக வேக வச்சிட்டேன். இதில் வந்து காஞ்ச மல்லி செடியை அலசிட்டு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மசாலாலாம் அதிகம் சேர்க்காத இந்த சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறதுனால பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு எங்களுடைய நன்றியும் வணக்கம். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன்.